ஒரு வழியா பஸ் வந்து சேர்ந்துட்டு ஒரு வழியா எல்லா கூட்டமும் பஸ்ல ஏறிட்டான்ல. 21 பேர் போறோம். हेलो भाई अजमेर ओनर हेलो भाई கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரம் போயிட்டோம். திருநெல்வேலி நோக்கி போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் பாதி ஆல்மோஸ்ட் பாதி நம்ம பசங்க தான் இருக்காங்க. சுற்றின்னு கிரிக்கெட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஐபிஎல் கிரிக்கெட். ஏர்வாடிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் வந்து இறங்கியாச்சு. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போது மதுரைக்கு போகணும். ஃபஸ்ட்டு மதுரை பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து வேன் பிடிச்சி வேன் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வேகமூன். நல்ல வேலை நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. அஸ்மில் ஓனர் கோலி. நல்ல வேலை திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். நம்மளுக்கு ஒரு ஏசி பஸ்ஸே கிடச்சிருச்சு. சொல்ல மச்சான் எங்கெல்லாம் மச்சான் போகிறோம். டைமிங்ல வந்துட்டோம். நம்மளுக்கு வண்டி கிடைச்சிட்டு கரெக்டாக எத்தனை மணிக்கு பஸ் விடுன்னு சொல்லுங்க. இப்போ வந்து மதுரையில் மணி எத்தனை மச்சான்? மாட்டுத்தாவணி. இப்போ வந்து மணி எத்தனைனா 8 ஆகுது. விசாலெலாம் ஒரு 1:30க்குலாம் நான் மதுரைக்கு போயிடுவோம். 1:30க்குள்ளயா? ஏன் மச்சான் அவ்வளோ நேரம் ஆகும்ல? வண்டி எடுத்து 11:50 யார் ஓட்டுறா? தௌபியா வண்டி ஓட்டுறான். சரியா தெரியல. தோபிட்ட கேட்டுக்கோ. என் தலைக்கு மட்டும் தான் கரெக்டா தெரியும். அவன் பஸ்ஸும் சரி எல்லா ஸ்டாப் இடையில உள்ள எல்லா ஸ்டாப்புமே அவர் நம்பர். மணி 8:30 எப்படியும் அங்கே போகிறதுக்கு 9:30 10:30 11 12க்குள்ளே ஆயிரும். அதனால் ஃபுட்டு வந்து நைட்டுக்கு டின்னர் வந்து பார்சல் வாங்கிட்டோம். மச்சான் இன்னும் ஃப்ரைட் ரைஸா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி பஸ்ஸு நல்லா இருக்குத சார்ஜ் போடலாமான்னு கீழே இந்த இதை பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அந்த நிலமே பாருங்கள் நீங்களே எப்படி உடச்சி வச்சுருக்கானுங்க. 2 மணி நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கேமு எனக்கு காதில் ஆப்பிள் ஏர்பாடை போட்டு ஒரு நல்ல சாங் போட்டு விட்டோன்னா ஒன்றுமே கேட்காது. வெளியே பேசுகிறது அவன்கிட்ட கேள்வி கேட்டு அவன் வாயிலேருந்து பதில் வைக்கிறது. கோயம்புத்தூர்ல சாப்பாடா தண்ணி குடிக்க மாட்டியோ? குடிப்பா. அப்பப்போ குடிப்பியோ? பாப்பா வீட்டுல இருக்கா? ரவுடியா? ஆமா கடை இன்னைக்கு கடை உண்டு. என்ன படிக்கிற? நான் பிடெக் ஐடி படிக்கிறேன். லவ் பண்றியா? திருநெல்வேலி. எத்தனை 4 வருஷம். 4 வருஷம். ஆமா லவ் பண்ற. 4மே டபுள் சைடா? இல்ல 4 வருஷம் டபுள் சைடா? 4 டபுள் சைடா? ஆமா. பைக்ல போவேன். நான் பைக்ல போவேன். எங்கெல்லாம் போவேன்? 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். படிக்க தான் போவேன். படிக்க தான் போவேன். அதான் படுக்கவா? இல்ல படுக்க தானே போவேன். ஆமா அதான் கேட்க. ப்ராஜெக்ட் பாப்பல்ல? பார்க்க மாட்டியா? காஜா உனக்கு யாரு? காஜா உனக்கு யாரு? உனக்கு யாரு? அப்போ
நீ சாவ போற நீ சாவ போற எப்படிங்க எப்படிங்க எப்படி எப்பமா முன்னாடி வரக்கூடாது அப்படிதான் உட்காந்துக்கணும் சரியா நான் ரெடி தான் மாட்டோம் அடியாவே இறங்க இறங்க ஒரு வழியாக 3.5 மணி நேரம் கழிச்சு வந்து இறங்கியாச்சு மாட்டு தாவணியில். 10 ரொட்டி ஏபிசல் யாரு முதல்ல குடிக்க போறானா ஏபி சஃபி ட்ரேடர்ஸோடைய மெயின் அக்கௌண்டன்ஸ் இல்ல சரி மதுரை டீ எப்படி இருக்கு? மதுரை டீ நல்லா இருக்கு ராஜா. சொல்ல மச்சான் ரொம்ப வருஷம் ஆச்சு மதுரை நல்லா இருக்கு. ஒரு எனர்ஜி அப்படி மதுரை ஒண்டி அலங்காநல்லூர் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். வளகாப்பு இல்ல அலங்காநல்லூர் மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து வெளியே வந்துட்டோம். திங்க நம்ம வேகமோன் போகிற வண்டி வந்துட்டு டிஸ்கோ லைட்டு பாட்டுலாம் போட்டு வண்டி வந்து அரைவாயிட்டு. நாங்கள் போன வேன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக ஒரு குறை கூட சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வேன் பெஸ்ட்டாக இருந்துச்சு. வேனில் உள்ள டிஸ்கோ லைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ள மியூசிக் சிஸ்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெயினாக புஷ்பேக் சீட் இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, தூங்குறதுக்குமே ரொம்ப வசதியாகவும் இருந்துச்சு. அப்புறம் அங்கே உள்ள பக்கத்தில் ஒரு ஃபியூல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வேனுக்கு டீசல் ஃபுல் பண்ணிட்டு ஃபியூல் ஃபுல் பண்ணுற கேப்பில் பசங்க எல்லாம் வைப் பண்ணிட்டாங்க டான்ஸ் பண்ணி. ஏன்னா அந்த வேனுடைய மியூசிக் சிஸ்டம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு. என்னோடய லைஃப் டைம்லேயே நான் ட்ராவல் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட்டு மியூசிக் சிஸ்டம் இருக்கிற வேன்னா நான் இது தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இடையில ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு டிரைவர் தூங்கிடக்கூடாது, அப்புறம் பசங்களும் தூங்கிடக்கூடாது, ஒரு என்ஜாய்மெண்ட் போகணுன்னு டீ குடிக்க டிரைவர் தூங்கிடக்கூடாது, எல்லோரும் அப்புறம் தூங்குற நிலமையாயிரும். வீடியோ போட்டு சண்டை கடான்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து எங்கேயோ போட்டிக்கு போகிறாங்க. முட்டிருண்டா அதை வச்சு நீங்க வைக்க வேண்டியதானே. மலையில் ஏறிட்டோம். ஒரு செமையான சீனரி. ஒரு 3:30 கிட்ட தூங்கினதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா குளிர், திடீர்னு இருந்துச்சு பார்த்தா சரித்தனமாக இருக்குது. என்னதான் நம்ம இதை வீடியோவில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நேரில் பார்க்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எங்கேயுமே இருக்காது. நம்ம எப்போ இதை நேரில் போய் பார்த்து கண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த அட்மாஸ்பியரோட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உண்மையிலே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை பிளேஸ் தான் சொல்லணும் வேகமோன். எல்லோரும் கடுமையான தூக்கம். நம்ம பாஸ் இல்லைன்னா மட்டும்தான் முழிச்சிட்டே இருக்காரு நைட்டு 12 மணில இருந்து. எங்கே பார்த்தாலும் சீனரிஸ் தான், வியூஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்குது.
போட்டோ எடுக்கலாம் நீங்க போட்டோ எடுப்பீங்களா நல்ல ஒரு சைட் சீயிங். வர வழியில் ரோட்ஸ்லாம் இதோடி நல்லாவே இருந்துச்சு. மணி காலையில் 6:40. பஸ்ஸில் நீ M2 ஸ்டுடியோவில் வேலைக்கு அப்ளை பண்ணு பஸ்ஸில். கிரீனி தெரிய மாட்டேங்கல, இந்த வியூ தெரிய மாட்டேங்கல. இல்லை இப்படி நீங்களா சென்டரில் எப்படின்னு ஒரு ஃபோட்டோ அடிங்களா உங்களுக்காண்டி ஏதோ பண்ண போகிற. சரி எனக்கு வீடியோ எடுக்கிறேன். கவர்மெண்ட் பஸ்ஸா தெரியல, கவர்மெண்ட் லோக்கல் பஸ் நினைக்கிறேன். மாயி நான் என்ன இருக்கோம் மலையாளியே அவ்வளோ மலையாளம் பேச மாட்டாங்க. இப்போ இவ்வளோ பேசுவாங்க. வந்தல்லு இது என்ன பேர் தெரியுமா? வேகமான ஏதாவது வண்டியில் இந்த வாழை பசி. இது என்ன இல? இது நம்ம த்ரீ ரோசஸா? தாஜா வந்து ஏபி சொன்னதா சொன்னா 3 ரோசஸ். சரி ஒன்றும் என்ன வந்து டீ எஸ்டேட். சரி நீ சொல்லு. என்ன எஸ்டேட் பார்த்தீங்கன்னா அது மாஸ்கோ டீ பிராண்டுங்க அப்படின்னு சொல்லு. வா இது வந்து நம்ம லிம்கா. லிம்காவா? என்ன இருக்கல இல்லை நீ சொல்லு. இது வந்து லிம்கா டீ பிராண்ட். வந்து இது நம்ம ஆல் ஓவர் இந்தியா வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ இந்தியா கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா அது இங்கே இருந்தால் உற்பத்தியாக போகுது. அவங்க குடிக்க ஒரு டீ 3 லட்சம் ரூபா. பாசிபிளாக பேசுங்க. ஒரு டீ எப்படி ப்ரோ 3 லட்ச ரூபா? 3 லட்சம் ரூபா. அதில் உள்ள அந்த இதுதான் மெயின். எது? அந்த இது காப்பி கொட்டைகள். காப்பி கொட்டைகள். அது எப்படி சொல்ல மாந்த பாருங்க என்ன மணக்கு. இது வேணா நீங்களே உங்களுக்கே மோந்து பார்த்தா அது தெரியும். இல்லை இல்லை நம்ம கீழே போய்க்கலாம், புறம் வந்துக்கலாம்.